இன்னைக்கு ரெண்டே ரெண்டு நேச்சுரலான பொருட்களை மட்டுமே வச்சு நம்ம ஒரு ஹேர் டை ஆயிலும் இன்ஸ்டன்ட் ஹேர் டையும் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நரைமுடிகள் எல்லாத்தையுமே கருமையாக மாற்றிடுங்க. இந்த ஹேர் டையை நம்ம ரெகுலராக பயன்படுத்திட்டு வரும்பொழுது நம்மளுடைய நரைமுடி பிரச்சனைக்கு 100% சொல்யூஷன் கிடைக்கும். இப்போ வாங்க இந்த ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, ஹேர் டை ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் ரெண்டே ரெண்டு பொருள் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் பொடிங்க. நெல்லிக்காய் பொடி வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இதை நான் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக செய்து வச்சுக்க போகிறேன். நம்ம அப்ளை பண்ணது போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவு தான் ஒரு வாட்டிக்கு நமக்கு தேவைப்படுங்க. ஒரு வாட்டி நீங்கள் இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டை அப்ளை பண்ணணும்னா ஒரு டீஸ்பூன் இருந்தாலே போதும். நம்மளுக்கு முடி எல்லாத்தையுமே நம்ம டச்சப் பண்ணி வெள்ளை முடிகளே இல்லாமல் பார்த்துக்கலாம். நான் கொஞ்சம் பல்காக செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்பெல்லாம் நம்ம வெளியில் கிளம்பும் போது நம்மளுக்கு வெள்ளை முடி தெரியுதோ அந்த டைமில் எல்லாமே நம்ம அப்படியே வந்து அப்ளை பண்ணிவிட்டு வெள்ளை முடியே தெரியாமல் நம்ம டச்சப் பண்ணிடலாம். வீட்டில் இருக்கிறவங்க ரெகுலராகவே இதை வந்து யூஸ் பண்ணலாங்க. எந்த விதமான சைட் எஃபெக்டும் இல்லை. என்னால் வந்து நேச்சுரலான ஹேர் டையாக இருந்தாலும் சரி, கெமிக்கல் ஹேர் டையாக இருந்தாலும் சரி அப்ளை பண்ண முடியாது, எனக்கு டைம் இல்லை, ரொம்ப நேரம் வந்து தலையில் 1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் வைக்க முடியாது அப்படின்னு இருக்கிறவங்க இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் வந்து இதில் 2 டீஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டர்மரிக் பவுடர், மஞ்சள் தூள் எடுத்திருக்கேங்க. மஞ்சள் தூள் வந்து 3 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். மஞ்சள் தூள் சேர்க்கறதுனால முடி கொட்டும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். மஞ்சள் தூளை வச்சு நிறைய டர்மரிக் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி மார்க்கெட்டில் இருக்குதுங்க. இந்த முறையை வந்து ஒரு சித்த மருத்துவர் அவருடைய பதிவில் கூட மஞ்சள் தூளோட ஹேர் க்ரோத் பற்றி, மஞ்சள் தூளை பயன்படுத்தி ஹேர் க்ரோத் எப்படி இருக்குது அப்படின்றதையும் அவர் போட்டிருக்காரு. அதே மாதிரி ஒரு விவசாயி வந்து இந்த மஞ்சளை வச்சு வெளிநாட்டுக்கெல்லாம் கூட ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணி சப்ளை பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லி வீடியோ போட்டிருக்காரு. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான நேச்சுரலான இன்ஸ்டன்ட் ஹேர் டை தான் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போது இதை வந்து நம்ம ஸ்டவ் மேலே வச்சுட்டு நல்லா அடிகனமாக இருக்கிற பாத்திரமாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஃப்ளேமை வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு நம்ம மெதுவாக வறுக்க ஆரம்பிக்கணும். இரும்பு கடாய் அப்படின்னு தேவையில்லைங்க, நீங்கள் அடிகனமாக இருக்கிற பாத்திரமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் சிம்மில் வச்சுருங்க. ஃப்ளேம் வந்து ரொம்பவே சிம்மில் இருக்கணும். இப்போ வந்து நம்ம கிராஜுவலாக இதை வந்து வறுத்து எடுத்துக்கணுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமே தூள் வந்து கருப்பாயிடும். அந்த மாதிரி ஆகக்கூடாது. இந்த மஞ்சள் தூள் ஹேர் டைக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடியது விரலி மஞ்சளாக இருக்கணும். இப்போ கடையிலலாம் சமையலுக்கு மஞ்சள் தூளெல்லாம் விற்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் வாங்கிடாதீங்க. அதுலேயும் கண்டிப்பாக கெமிக்கல் வந்து இருக்கும். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக விரலி மஞ்சளை வாங்கி நல்லா வந்து சுத்தியல் வச்சு அடிச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு ஜலிச்சு எடுத்து யூஸ் பண்ணுங்க. அதுதான் ஒரிஜினலாக நம்மளுடைய முடியை வந்து கருமையாக்கும். இது வந்து முடி வந்து கருமையாக்கும். அதே சமயத்தில் நம்ம ஸ்கேல்ப்லலாம் படுற மாதிரி தேய்ச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஹேர் க்ரோத்தும் நல்லாயிருக்கும். ஸ்கேல்பெல்லாம் நல்லா ஆக்டிவேட் ஆகி ஹேர் க்ரோத்து செம்மையாக இருக்குங்க. இப்போ நம்ம வந்து இதை கிராஜுவலாக வறுத்துக்கலாம். 2 பொருட்கள் மட்டுமே நம்ம சேர்த்துருக்கோம் இந்த நேச்சுரலான இன்ஸ்டன்ட் ஹேர் டைக்கு. இந்த மஞ்சத்தூள் மட்டுமே போதுங்க. அது வச்சே நம்ம வந்து ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். பட் நெல்லிக்காய் பொடியும் சேர்க்கும்போது நம்மளுக்கு ஸ்கேல்ப் எல்லாம் நல்லா ஆக்டிவேட் ஆகும். அதேமாதிரி மஞ்சத்தூளை நம்ம பயன்படுத்தி இந்த ஹேர் டையை செய்யும்போது நம்மளுடைய ஸ்கேல்பில் ஏதாவது புண்கள் இருந்தாலும் சரி, ஏதாவது வந்து இச்சிங் ப்ராப்ளம் இருந்தாலுமே சரி, இது வந்து சரி பண்ணி கொடுத்துரும். அந்தளவுக்கு மஞ்சள் தூளில் வந்து மருத்துவ குணங்கள் வந்து நிறையவே இருக்குது. கிராஜுவலாக வந்து சிம்லேயே வச்சு வறுத்தெடுத்துட்ருக்கேன். கலர் பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டு வருது. நீங்கள் ஃப்ளேமை ஹையில் வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு கருப்பாயிடும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டு வருது. இன்னுமே நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆகணும். நல்லாவே கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா அப்படியே நெருப்பாக பொடியில் வந்துடும். அதுக்கப்புறம் சாம்பலாக போயிடும். அதனால் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஆற வச்சிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு விட்டுடாமல் கொஞ்ச நேரம் இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருங்க. ஒரே இடத்துல வந்து இருந்துச்சு அப்படின்னா அப்படியே நெருப்பு மாதிரி வர ஆரம்பிச்சிடும். நெருப்புகள் வர ஆரம்பிக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும். இதை வந்து டக்குன்னு வேறு எதில் பாத்திரத்தில் வந்து நம்ம மாற்றிக்கலாம்.
இது வேற ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. நல்லா சூடாகவே இருக்கு பாருங்க. ஆறணும். ஃபர்ஸ்ட் இப்போ வந்து நேச்சுரலாக ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஒரு 50 ml அளவுக்கு நான் வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். இந்த ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேங்காய் எண்ணெய் மட்டுமே போதுங்க. இப்போ நம்ம செய்து வச்சோம்ல பவுடர், அதுலேருந்து ஒரே டீஸ்பூன் போட்டாலே போதுங்க. 50 ml வந்து நீங்கள் 1 டீஸ்பூன் போட்டாலே போதும். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்க, இவ்வளோ திக்காக நம்மளுக்கு வந்து ஹேர் டை ஆயில் கிடச்சிருச்சு. இதை வந்து நீங்கள் ஹேர் டை ஆயிலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் டை ஆயிலை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய வெள்ளை முடிகள் எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி நீங்கள் தேய்ச்சிக்கலாங்க. ஒரு 2 மணி நேரம் அப்படியே வந்து விட்டுறணும். நல்லா தேய்ச்சிட்டு ஸ்கேல்ப் எல்லாம் ஃபுல்லாக படுற மாதிரி தேய்ச்சிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மசாஜ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. வாரத்துக்கு 2 வாட்டி நீங்கள் எப்பெல்லாம் தலை குளிக்கிறீங்களோ அப்போல்லாம் ஒரு 2 hours முன்னாடி இந்த ஹேர் டை ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஹேர் க்ரோத் செம்மையாக இருக்கும். இல்லை இளநரை இருந்துச்சுன்னா இந்த ஹேர் டை ஆயில்னாலேயே உங்களுக்கு நரைமுடிகள் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கருமையாக மாற ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? இப்போ நம்ம இன்ஸ்டன்ட் ஹேர் டை பற்றி தான் பார்க்க போகிறோம் இல்லையா? அப்போ இன்ஸ்டன்ட் ஹேர் டை ஆயிலும் இந்த பொடியை வச்சு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இன்ஸ்டன்ட் ஹேர் டையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இந்த பொடியை வந்து வடிகட்டணும்னு அவசியம் இல்லைங்க. பொடியை எவ்வளோ அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் வந்து நல்லாவே கிடைக்கும். இன்ஸ்டன்ட் ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஒரு டீஸ்பூன் அளவு கூட எடுத்துக்கோங்க. நான் அதோட கம்மியாகவே எடுத்திருக்கேன். இப்போது இதில் வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஆல்மண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம். எது வேணாலுமே நீங்கள் சேர்த்துக்கலாங்க. எனக்கு வந்து எண்ணெய்லாம் அப்ளை பண்ண பிடிக்காது அப்படின்றவங்க ஆலோவேரா ஜெல் வந்து ஒயிட் கலர் வாங்கிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒயிட் கலர் ஆலோவேரா ஜெல் வந்து ஹேருக்கே ப்ரிப்பேர் பண்ணுறது, ஹேருக்காகவே ப்ரிப்பேர் பண்ணுறது. அது வந்து சும்மா ஒரு தேவையான அளவு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டாலே போதும். நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்கும். பத்தலைன்னா மறுபடியும் நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துருச்சா? அவ்வளோதாங்க. இவ்வளோதான். நான் 1 டீஸ்பூன் அளவு தான் எடுத்திருக்கேன் இந்த பவுடரை. இது போதும். நம்மளுடைய நரைமுடி ஃபுல்லாகவே நம்ம அப்ளை பண்ணிடலாம். பாருங்கள், எவ்வளோ வந்து கருகருன்னு நம்மளுக்கு ஹேர் டை கிடச்சிருக்கு. திப்பிகள்லாம் கண்டிப்பாக இருக்காதுங்க. ஏன்னா நம்ம வந்து நல்லா பவுடரை தான் நம்ம வந்து நல்லா இது பண்ணியிருக்கோம். அதனால் வந்து உங்களுக்கு இது வந்து முடியில் வந்து நல்லாவே அப்ளை ஆகிக்கும். ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். பண்ணிவிட்டு தலையை வந்து நல்லா சீவிடணும். சீவினதுக்கு அப்புறமா நீங்கள் எங்கே வேணாலுமே வெளியே போயிட்டு வரலாங்க. ஹேர் டை அடித்த மாதிரியே தெரியாது. இன்ஸ்டண்ட்டாக இந்த ஹேர் டையை நம்ம பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி இந்த ஹேர் டை ஆயிலை வந்து நம்ம ரெகுலராக பயன்படுத்திட்டு வரலாம். இந்த 2 முறையுமே நீங்கள் செய்து அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நரைமுடி பிரச்சனைக்கு 100% சொல்யூஷன் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.